அம்மாவும் பொண்ணும் வந்து தான் கேஸ் கொடுத்தாங்க என்கிட்ட. காலையில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்துச்சு. அண்ணனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்கள் அண்ணன் வந்து கோல்ட் ஸ்மித். செய்ய கொடுத்த ஒருத்தவங்களோட நகையை வந்து திருடிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் கூடி பண்ணாமல் இருக்க அண்ணாக்கு 38 வயசாச்சு. எனக்காக தான் கல்யாணமே வேண்டான்ட்டு இருந்தாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னை பார்க்கறது கேர் எடுத்துக்கிறதெல்லாம் கம்மியாயிரும். லாஸ்ட் வீக் தான் வந்து மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பார்த்துட்டு போய் எல்லாமே பிடிச்சி, அவங்க தங்கச்சிக்கும் லேட் மேரேஜ் தான். அதாவது இந்த பொண்ணுக்கு பார்க்க வந்த பையன் மாப்பிள்ளையோட தங்கச்சி, அங்கேயும் தங்கச்சி பொண்ணு கொடுத்து பொண்ணு அப்போ எடுக்கிற மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து நிச்சயம் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க சொன்னதே வந்து எவ்வளோ ஃபீஸ்னாலும் நாங்கள் கொடுக்குறோம். எங்கள் அண்ணன் கண்டிப்பாக வந்து திருடி இருக்க மாட்டாங்க. ஒரு ஃபீஸ் அவ்வளோ கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இந்த கேஸ் கொடுத்த பொண்ணு வந்து இந்த பையனுக்கும் எப்படி சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஒரு கஸ்டமராக இருந்தாலுமே அவங்க எவ்வளோ நாள் கஸ்டமர் என்ன ஏதுன்னு பார்க்கணுங்கிறதுல எங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷமாக வந்து ரெகுலராக இவங்க கடைக்கு வந்துட்டு இருக்கிறதாவும் இந்த பையனோட கடையில் கேஸ் கொடுத்த பொண்ணு கேஸ் கொடுத்த பொண்ணு. டிடெக்டிவ் ஸ்டோரிஸ். வணக்கம். வணக்கம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல இந்த மாதிரி நிறைய பேசியிருந்தோம். நீங்க நாயகி டிவிக்காக நல்ல நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி இந்த அஃபேர்ஸ் இதெல்லாம் இப்போ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இதெல்லாம் வேற நிறைய கேள்விப்படுறோம்ல, அதுல பாதிக்கப்படுறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. அந்த கேசஸ் உங்கள்கிட்ட அது போல வந்திருக்கா? அஃபேர் அப்படிங்கிறதே வந்து கல்யாணமானவங்க வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, அதுல என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேஸ் பார்த்துருக்கோம். வருது. ஆமா, அது நிறைய வரும். அந்த மாதிரி மனைவி கொடுக்குற கேஸாவும் இருக்கும், அது கணவர் கொடுக்குற கேஸாவும் இருக்கும். ஆமா, அஃபேர் இருக்கா அப்படின்னு பார்க்குற மாதிரி கேஸ் இருக்கும். ஏதாச்சும் சந்தேகம் இருக்கும், ஹஸ்பண்ட் மேலே ஒய்ஃப்கோ இல்லை ஒய்ஃப் மேலே ஹஸ்பண்ட்க்கோ சந்தேகம் இருக்கும் அவங்க நடவடிக்கையில். அதை பார்க்க சொல்லுவாங்க. ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பொண்ணோடையோ பையனோடையோ தொடர்பில் இருக்காங்கன்னு பார்க்க சொல்லுவாங்க. அது யூஸ்வலாக நாங்கள் பார்ப்போம். நிறைய வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கேஸ் வந்துச்சு. அது கொஞ்சம் நான் பார்த்த கேஸ்லேயே கொஞ்சம் இந்த அஃபேர் இதில் கொஞ்சம் வித்தியாசமான கேஸ். எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்து தான் கேஸ் கொடுத்தாங்க என்கிட்ட. அம்மாவும் பொண்ணும் வந்து ரொம்ப அழுது வந்து கேஸ் கொடுத்தாங்க. அப்பா இல்லை, தங்கச்சி அந்த பொண்ணு தான் பேசினா. அப்பா இல்லை, அப்பா இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எங்கள் அண்ணனை வந்து இப்போ திடீர்னு காலையில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்துச்சு. ஒரு அண்ணன். ஆமாம், ஒரே ஒரு அண்ணன். எனக்கு அண்ணனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. நகையை வந்து ஆமாம், எங்கள் அண்ணன் வந்து கோல்ட் ஸ்மித். ஸோ நகை வந்து செய்ய கொடுத்த ஒருத்தவங்களோட நகையை வந்து திருடிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. எங்களுக்கு வசதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணனோட வருமானம் தான். அண்ணன் எனக்காக கல்யாணம் கூடி பண்ணாமல் இருக்க அண்ணாக்கு 38 வயசாச்சு. எனக்கு வந்து இப்போ லாஸ்ட் வீக் தான் வந்து மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பார்த்துட்டு போய் எல்லாமே பிடிச்சி, அவங்க தங்கச்சிக்கும் லேட் மேரேஜ் தான். தங்கச்சிக்கு 32 வயசு. அதாவது இந்த பொண்ணுக்கு பார்க்க வந்த பையன் மாப்பிள்ளையோட தங்கச்சி, அங்கேயும் தங்கச்சி பொண்ணு கொடுத்து பொண்ணு அப்போ எடுக்கிற மாதிரி. அவங்களுக்கு வந்து எங்க அண்ணனை ரொம்ப பிடிச்சி பேசி நெக்ஸ்ட் வீக் வந்து நிச்சயம் பண்ற மாதிரி இருக்கும். அண்ணா வந்து எனக்காக தான் கல்யாணமே வேண்டான்ட்டு இருந்தாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னை பார்க்கறது கேர் எடுத்துக்கிறதெல்லாம் கம்மியாயிரும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப அப்பா இல்லாத குடும்பத்தை இவர் அப்படி நல்ல வசதியாவும் இருக்காங்க. அவங்க சொன்னதே வந்து எவ்வளவு ஃபீஸ்னாலும் நாங்க கொடுக்குறோம். எங்க அண்ணன் கண்டிப்பா வந்து திருடி இருக்க மாட்டாங்க. இது வந்து என்னன்னு சொல்லி தெரியல. ஒரு ஃபீஸ் அவ்வளோ கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதுதான் அவங்க சொல்றாங்க. எங்களுக்கு அது அவசியமே இல்லை. அண்ணா ரொம்ப வருஷமா நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, எங்களுக்கு எந்த குறைச்சலும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க செய்ய கொடுக்குறவங்களோட நகையை திருடுற அளவுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி கேரக்டரும் கிடையாது. எங்க அண்ணனை பத்தி நீங்க எங்க வேணாலும் விசாரிச்சு பாருங்க, அப்படி ஒரு நல்ல கேரக்டர். ஆனா இப்போ வந்து புதுசா அப்படி யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டு
பண்ணிட்டு போயிருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப என்னமோ இருக்குங்க மேடம். மாப்பிள்ளை வீட்டுல தெரிஞ்சுன்னா கல்யாணமே நின்று பொண்ணு வேற பார்த்துட்டு போயிட்டு அடுத்த வாரம் நிச்சயத்துக்கும் டேட் குறிச்சாச்சு. இது வந்து இதே நின்னுரும் அப்படின்னு. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி தெரியல. யார் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, எதனால கொடுத்தாங்க, கொஞ்சம் அது என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்க மேடம் அப்படிங்கிறது தான் கேஸ் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் சரி சொல்லிட்டு அந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம். எடுத்து ஸ்டேஷன் மூலிமா யார் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்ன ஏதுங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். அடுத்த மூவ் வந்து இந்த கேஸ் கொடுத்த பொண்ணு வந்து இந்த பையனுக்கும் எப்படி சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஒரு கஸ்டமரா இருந்தாலுமே அவங்க எவ்வளவு நாள் கஸ்டமர் என்ன ஏதுன்னு பார்க்கணுங்கிறதுல எங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் 1.5 வருஷமா வந்து ரெகுலரா இவங்க கடைக்கு வந்துட்டு இருக்கிறதாவும், இந்த பையனோட கடையில கேஸ் கொடுத்த பொண்ணு கேஸ் கொடுத்த பொண்ணு, அதாவது அந்த பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அந்த பொண்ணு, நகை திருடிட்டான் கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு. இந்த பையனோட பட்டறையில வந்து நாங்க விசாரிச்சப்போ இந்த பையனை பத்தி ரொம்ப நல்ல இதை தான் சொன்னாங்க. பட் ஆனா வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு 1.5 வருஷமா தான் தெரியும். அவங்க வந்து விடோ, கல்யாணமாயி சின்ன வயசுலயே ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட காலேஜ் போற வயசு மாதிரி இருக்கிற ஒரு பையனும் இருக்கான். ரொம்ப வசதியானவங்க. ரெகுலரா வந்து ஜுவல் செய்ய கொடுப்பாங்க. ரொம்பவே பிடிச்சி போயிருச்சு இந்த பையனை, கேரக்டர் எல்லாமே ரொம்ப பிடிச்சி போயிருச்சு அவங்களுக்கு. நிறைய ஜுவல் கொடுப்பாங்க. எங்க சாருமே வந்து கொஞ்சம் அவங்க கிட்ட நல்லா க்ளோஸா தான் பழகிட்டு இருந்தாங்க. அடிக்கடி வெளியெல்லாம் போவாங்க, வீட்டுல சொல்லிடாத அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, சிஸ்டருக்கு அம்மாக்கெல்லாம் தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ மொத்தத்துல 2 பேருக்கும் ஒரு அஃபேர் இருந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன்ல. ஆமா, ஸோ அஃபேர் இருந்துச்சு அப்படின்னா எதுக்கு அந்த பொண்ணு இவர் மேல கேஸ் கொடுக்கணும், அது ஒரு திருட்டு பட்டத்தை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில தான் நெக்ஸ்ட் எங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பொண்ணு வந்து விடோவா இருக்கிறது, இவர் மேல வந்து ஒரு அஃபேருங்கிறது வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட் இல்லாத ஒரு அஃபேர் தான். இவர் அந்த மாதிரி பையன் இல்ல, ஏதோ ஒரு வீக்னஸ்ல பழகிட்டாரு. ஆனா கமிட்மெண்ட் எல்லாம் 2 பேருக்கு இல்ல. ஆனா கொஞ்ச நாளா வந்து அந்த பொண்ணு வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா கல்யாணம் பண்ணாம இருக்காரு, நல்ல பையன், இந்த மாதிரி ஆள் கிடைக்காது நம்மளுக்கு, ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக என்ன வேணாலும் இந்த பையனுக்காக செய்யறக்கும், பண விஷயத்திலயும் சரி என்ன வேணாலும் பண்றதுக்கு அந்த பொண்ணு ரெடியா இருந்ததாகவும் கேள்விப்பட்டோம். சோ இப்படி இருக்கும்போது இந்த பொண்ணோட அவர் பழகும்போது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எந்த கமிட்மெண்ட் கொடுக்கல. பட் அந்த பொண்ணு வந்து கேட்டுட்டு இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பழகும் போது அவங்க இந்த கமிட்மெண்ட்லயும் ஸ்டார்ட் ஆகல, கமிட்மெண்ட் இல்லாம பழகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு வந்து கம்பல் பண்ணுது. இந்த பையன் வந்து அவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுக்கு காரணமே கல்யாணமே பண்ணக்கூடாது, நம்ம யாரையுமே கல்யாணம் பண்ணக்கூடாது, பரவாயில்ல இது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இப்ப லிவிங் டுகெதர் எல்லாம் இருக்காங்க இல்லையா, சோ அந்த மாதிரி இருந்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்துலதான் அப்படிதான் பழகிட்டு இருந்திருக்காரு. அதை ஓப்பனாவே சொல்லிதான் பழகி இருந்திருக்காரு. இப்ப வந்து அவங்க குடும்ப சூழ்நிலை சொல்லி, அப்பா இல்லாத குடும்பம். ஆமா, ஆனா அதே குடும்ப சூழ்நிலைக்காக இப்ப கல்யாணத்துக்கும் தங்கச்சிக்கு பார்த்த ஃபேமிலில இருந்து இந்த பையனை கேக்குறாங்க, வற்புறுத்துறாங்க. அது ரொம்ப நல்ல ஃபேமிலி, ஒரே ஃபேமிலியில போறவங்க போது நம்ம கண்ணுக்கு நேரம் பாத்துருவோம் இல்லையா, தங்கச்சி கூடவே இருப்பாங்க, நல்லது கெட்டது பாப்பாங்க, நம்மளே ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளும் அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா போறவங்க போது எப்பவுமே அவங்க வீட்டு மாப்பிள்ளைங்கும் போது ஒரு படி, அந்த மாப்பிள்ளையோட தங்கச்சிங்கும் போது இன்னும் நல்லா பாப்பாங்க இல்லையா, அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இப்பவுமே குடும்ப சூழ்நிலை தங்கச்சிக்காக இவர் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. அப்ப இந்த விஷயத்த சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி தங்கச்சிக்கு ஒரு வரன் அமைஞ்சிருக்கு, அவங்க வந்து என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கம்பல் பண்றாங்க, அவங்களோட பிரதருக்கு என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இது பண்றாங்க. இதை ஏத்துக்க முடியாம தான் இந்த பொண்ணு வந்து இவர் மேல வந்து பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்குங்கிறது தெரியும். இவரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு வீக்னஸ் அப்படி இதுல பழகிட்டாரு. ஒரு கஸ்டமரா வந்த பொண்ணுக்கு இவரை ரொம்ப பிடிச்சு போய் தொடர்ந்து இந்த பொண்ணு வந்து வற்புறுத்தி இருக்கு அவர்கிட்ட. அவரு தானா அவரா பழகல, அந்த பொண்ணு வந்து ரொம்ப வற்புறுத்தி எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லைன்னால சொல்லியிருக்காரு. இந்த குடும்ப சூழல்னு சொன்னீங்கல்ல, கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்படி சொல்லி கல்யாணம் பண்ற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லவும் நகை செய்ய கொடுக்க வந்த பொண்ணு வந்துட்டு எந்த கமிட்மெண்ட்டும் நம்மளுக்குள்ள வேண்டாம், நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருந்துக்கலாம், கூட இருந்தீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் அந்த பொண்ணு ரொம்ப கம்பல் பண்ணதுதான் பழகிருக்காரு. இவர் ஒரு லிவிங் டுகெதர்ங்கிறதோட கான்செப்டே வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல யாருக்கு பிடிக்கலனாலும் அதுல இருந்து அவங்க விலகி அவங்களோட பாதியில போறது தானே. சோ அந்த மாதிரி இதுலதான் இவர் பழகிருக்காரு. இப்ப வேண்டாம் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிக்கலாங்கும் போது அந்த பொண்ணு அதை தாங்கிக்க முடியாம பழி வாங்கணும், எப்படியாவது ஏதோ ஒரு இது பண்ணணும், அந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படிங்கறதுக்காக பிளான் பண்ணி இது பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நாங்க இந்த கேஸ்ல கண்டுபிடிச்சோம். அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு, என்ன இந்த விஷயத்த சொல்லிட்டோங்க மேடம், நாங்க எல்லாமே சொல்லிட்டோம், நாங்க என்கொயரி பண்ணோம், அந்த டீடைல்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே என்ன மாதிரி இருந்தாங்க, அந்த பொண்ணு வந்தது கண்டிப்பா திருடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே எடுத்து அந்த பொண்ணு கையில கொடுத்துறவங்க தங்கச்சிட்டையும் அவங்க அம்மாட்டையும் விஷயத்த சொல்லிட்டோம். நீங்க கொடுத்துடுறீங்க? ஆமா, இல்ல நாங்க வந்து போலீஸ் கிட்ட டைரக்டா வந்து எவிடன்ஸ், இது உங்க ஃபேமிலி விஷயம் இல்லையா, இவங்க கிட்ட கொடுத்துறோம். ஸோ இவங்க வந்து அது ஒரு ரெக்கார்டா எவிடன்ஸா நம்ம
நம்ம இது பண்ண முடியாது, ஏன்னா இது பழக்கம். ஆனா திருடினாருங்கிறதுக்கு சாட்சி எதுவும் இல்லை. சாட்சி இல்லை. அந்த பொண்ணு ஒரு கோபத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்து பணம் இருக்குங்கிறனால எப்படியாவது இது பண்ணிடலாம்னு நினைச்சது. அந்த பொருளை எடுத்திருந்தா தானே இவர் அதுக்கு பயப்படணும். இவர் எடுக்கவே இல்லை. ஆனா அவமானங்கிறது அவமானம் தான். அதை எப்படி அந்த பொண்ணு கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ இந்த விஷயத்த நம்ம வந்து தங்கச்சிக்கு பார்த்திருக்க ஃபேமிலிலையும் சொல்ல முடியாது, ஏன்னா இவர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாருன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த வரனை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது ஏன்னா அதுதான் நல்லதும் கூட. ஏன்னா நாளைக்கு எப்படி இருந்தாலுமே ஒரு தடவை தெரியும் போது லைஃப் பாதிக்கப்படும். அதனால வேண்டான்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு கான்டாக்ட்ல இல்ல, தெரியல என்னாச்சுன்னு சொல்லிட்டு. இதை பார்க்கும்போது எனக்கு சித்திரம் பேசுதடி அந்த மூவியோட கதை தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த கதையில நீங்க பார்த்த அந்த ஹீரோயினோட அப்பா, அந்த ஹீரோயின் ரொம்ப சின்ன குழந்தையில அவங்க அம்மா தவறிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் அந்த குழந்தை இது பண்ணுவாரு. அவர் வந்து கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது தான் அஃபேர்னு சொல்ல முடியாது, ஒரு பெண் கிட்ட போவாரு. அது ஹோட்டல்ல. அப்போ பிடிபடுவாங்க போலீஸ். கரெக்டா அவங்களோட இந்த பொண்ணோட லவர் வந்து நான் தான் பண்ணேன்னு அந்த அப்பாவை காப்பாத்துறதுக்காக வந்து மாட்டி. ஆனா அந்த பொண்ணு அவரையும் வெறுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா காட்டிக்கவே மாட்டாங்க. அந்த மாமனாருக்கு தெரியும், அந்த மருமகனுக்கு தெரியும். ஆனா காட்டிக்க மாட்டாங்க. கடைசியா தான் அந்த சஸ்பென்ஸ் உடையும். அந்த கதை மாதிரி இருக்கு. வீட்டுக்காக கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு இருந்த ஒரு பையன் நிறைய எப்படி அஃபேர்ல போய் தன்னோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கிற ஆண்கள், அதாவது நிறைய பெண்களோட தொடர்புல இருக்கிறது, அஃபேர்ல இருக்கிறது, வீட்டுக்கு தெரியாம நிறைய தப்பு பண்றது, தன்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஃபேமிலியை ஸ்பாயில் பண்றது, இந்த மாதிரி இருக்கிற ஜென்ஸ்க்கு நடுவுல இந்த மாதிரி வந்து லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும், அது சூழ்நிலையில பண்ணியிருந்தாலும், பட் அவர் கெட்டவர்னு லிஸ்ட்ல நம்ம எடுத்து வர முடியாது. இந்த மாதிரி நம்ம தமிழ் கல்ச்சர்லயே நிறைய இருக்கு. அண்ணன்கள் வந்து அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக கல்யாணமே பண்ணாம கடைசி தங்கச்சி வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க. அது போல ஒரு கல்ச்சர் தான் நம்மளோட கல்ச்சர். ஸோ இதெல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப நன்றி மேடம். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இன்னொருத்தவங்களோட, அதாவது ஒரு அஃபேரில் இருப்பாங்க, அஃபேரில் இருக்கிறவங்க மேலேயே வந்து சந்தேகப்பட்டு நம்மக்கிட்ட கேஸ் கொடுப்பாங்க. வைஃப் மேலே சந்தேகப்பட்டு கேஸ் கொடுக்கறது ஒரு பக்கம், அது நம்ம எடுப்போம். அதே ஒரு தப்பான இது நம்ம நினச்சிக்கிட்டாலும் அந்த அஃபேரில் இருக்கிற பொண்ணு மேலே சந்தேகப்பட்டு கேஸ் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு நிம்மதியை தேட போய் ஒரு ரியாலிட்டியான நிம்மதியை இழந்துருவாங்க. அதுதான் உண்மை. டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு